இதில் வந்து 1 கிளாஸ் அளவு சிவப்பு சோளம் எடுத்தாச்சு, 1/2 கிளாஸ் அளவு ரைஸ் ஊற வச்சுருக்கோம். இங்கே வந்து அம்மா வந்து மாவு அரைக்கிறப்பவே வந்து உளுந்து போட்டு எடுத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு இதிலே உளுந்து போட்டு ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. நார்மலாக நம்ம ஊற வச்சு அரைக்கிற மாதிரி தான். இப்போ இது ஊறிடுச்சு, அரைச்சிட்டு பார்க்கலாம். சிவப்பு சோளமும் அரிசியும் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். உளுந்தோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அரைச்சி வச்ச உளுந்தோட நம்ம அரைச்சிட்டு இருக்க அந்த சோளத்தோட மாவையும் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நைட் அரைச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு. இதில் தான் நம்ம இப்போ வந்து குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். குழிப்பணியாரம் தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழிப்பணியாரனாலே ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். எடுத்து வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். குழிப்பணியாரத்துக்கு காஞ்ச மிளகாவும் தாளிச்சிக்கலாம். நாங்கள் வந்து தோசை மாவுக்கு வந்து அப்படி தான் தாளித்து செய்வோம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் தாளித்து செஞ்சுருக்கோம். மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்குது. எடுத்து வச்ச கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம இந்த மாவில் வந்து கொட்ட போகிறோம். மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கல் சூடான உடனே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சிவப்பு குழிப்பணியாரம் தாளித்து எடுத்து வச்சுருக்கோம் மாவு ஊற்ற வேண்டியதான். ஹெல்தியான டேஸ்டியான சிவப்பு சோள மாவு குழிப்பணியாரம் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹெல்தியான டேஸ்டியான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. குழிப்பணியாரத்துக்கு சைடிஷாக நம்ம தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். குழிப்பணியாரம் நம்ம பிளேட்டில் எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். பாய். Ouch.